ஏய் அன்பு, வாடா. வா அன்பு. இப்பதான் டியூட்டி முடிஞ்சதா என்ன? ஆமாக்கா. ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ப்ரோ, வீட்டுக்குள்ள வரும்போது போலீஸ்காராவே ரொம்ப வெறப்பாவே இருக்கீங்க. ஏதோ அக்கிஸ்ட் தர மாதிரி வரீங்க. என்னாச்சு? ஆறுமுகம், ஏன் கிண்டல் பண்றீங்க? அவனே டயர்டா வந்திருப்பான். போலீஸ் ஆயிட்டான்ல, ஏகப்பட்ட கேஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். வேலை டென்ஷன் இருக்கதானே செய்யும். சரி வாடா உட்காரு. இல்லக்கா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி போ. இப்பெல்லாம் ரொம்ப டென்ஷனாவே இருக்கான்ல. அண்ணி, அண்ணி, எஸ்ஐ சார், என்ன தேடுறீங்க? உங்க பொண்டாட்டியவா? அவ ரூம்ல தான் இருக்கா, போய் பாரு. ஏய், அவர்கிட்டும். அண்ணி எங்க? அண்ணி அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க. ரூம்ல இல்லையே, நான் பாத்துட்டேனே. ஏண்டா, ஏன் நீ இவ்ளோ டென்ஷனா கேட்டுட்டு இருக்க? அது அனுவோட ஸ்கூல் ஃபீஸ் விஷயமா பேசணும். எங்க இருக்காங்கன்னு சொல்லு சீக்கிரம். டேய், அவங்கள அப்புறம் பார்த்து கூட அத பத்தி பேசிக்கோ. உன் வீட்டுக்காரி நீ அடிக்க கை ஓங்குனதால மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோவமா இருக்கா. காலையில இருந்து சரியா கூட சாப்பிடல. போ, நீ போய் அவளை சமாதானப்படுத்து. போ போடா போ. ஷாலினி, ஏய் உட்காரு. ஒரு நிமிஷம் உட்காரு. உட்காரு ஷாலினி. விடுன்னு சொல்றல்ல. நீ என்கிட்ட எதுக்கு பேசுற? என் குடும்பம் தான் கொலகார குடும்பமாச்சே. எங்க அம்மாவும் அண்ணனும் தான் உங்க அண்ணன் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு பழி போட்ட. அப்புறம் எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து பேசுற? ஐயோ ஷாலினி, நான் பண்ணதுதான் தப்பு. என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்னதுதான் சரி. தனோனி தான் ஏதோ தப்பா இருக்காங்க. அவங்க தான் போய் சொல்றாங்க. நான் இப்போ உறுதியா நம்புறேன். ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்லும் போதெல்லாம் உனக்கு புரியல. இப்ப நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட? ஷாலினி, நான் இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரும்போது ரோட்ல அண்ணிய பார்த்து பேசினேன். அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி கேட்டப்போ காலைல அண்ணன் கிட்ட பேசினதா சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணனை காணுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ற அன்பு? இங்க பாரு பாரு. அன்பு, இப்ப புரியுதா? அவங்க இத்தனை நாளா நம்ம கிட்ட ஏதோ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் மோத்தி மாமாவே ஏதோ பண்ணிருக்காங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. புரியலன்னு சொல்லி இதை அப்படியே விட்டுற முடியாது அன்பு. நம்ம இத பத்தி அவங்க கிட்ட நேரடியா விசாரிக்கலாம். வா, உடனே போல வா. வா. என்ன ரெண்டு பேரும் இன்னும் சமாதானம் ஆகலையா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நாங்க சமாதானம் ஆயிட்டோம். அப்படிதான் இருக்கணும். தேவையில்லாம எதுக்கு நீங்க சண்டை போடணும்? இனிமே அப்படிலாம் இருக்காதீங்க, சரியா? ஒத்துமையா வாழறதுக்கு தானே எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறது பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? அக்கா, எது சின்ன விஷயம்னு சொல்றீங்க? இந்த பிரச்சனையில இருக்கிற விபரீதம் யாருக்குமே புரியல. ஏண்டா, ஏன் திரும்பவும் ஆரம்பிக்கிற? இன்னும் அந்த பிரச்சனையை நீ விடலையா? திரும்ப திரும்ப அத்தை விக்னேஷ் பத்தி நீங்க ஏதாவது பேசி நீங்க ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டேவா இருக்க போறீங்க? அக்கா, நாங்க ரெண்டு பேரும் சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டோம்க்கா. அண்ணன் இங்க வராம இருக்கிறதுக்கும் வேதவழி அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு காரணமா இருந்தவங்க யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா சொல்ற? எனக்கு புரியல. இத பாருங்க, உங்களுக்கே புரியும். பாத்தீங்களாக்கா, அண்ணன் காணாம போயிட்டாரு, அவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அண்ணியே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்புறீங்களா அண்ணி? தனா கதா எல்லாத்துக்குமே காரணம். அவங்கள கேட்டா மோத்தி மாமாக்கு என்ன ஆச்சுன்னு உண்மை தெரிய வரும். ஆமாக்கா, இதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்கவே முடியாது. ஆதாரத்தோட மாட்டிருக்காங்க. மூர்த்தி அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும். வாங்க போலாம். இரு ஒரு நிமிஷம், அவசரப்படாத இரு.
இத பாரு, இது வரைக்கும் நீ அவசரப்பட்டு பண்ண காரியத்தினால வந்த பிரச்சனை என்னன்னு உனக்கே தெரியும். நான் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யோசிக்கிறேன். நீங்க 2 பேரும் இத பத்தி அன்னிக்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். கேட்க வேண்டாமா? அக்கா அவங்க போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. என்னன்னு விசாரிக்காம அப்படியே விட சொல்றீங்க? நீ எதுவுமே பண்ண வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனைய இதோட விடுங்க. உங்க 2 பேருக்கும் தான் சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி நீங்க இந்த பிரச்சனையில எதுவுமே தலையிட வேண்டாம். அக்கா மூர்த்தி விஷயத்துல அண்ணி எதுக்காக உண்மையை மறைச்சு போய் சொல்லணும்? என்ன அன்பு, அண்ணி இப்படி சொல்லிட்டு போறாங்க? அதான் ஷாலினி எனக்கும் புரியல. அவங்க பொய் சொல்றாங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். கேட்க வேணாம்னு சொல்றாங்க. அன்பு, மோத்தி மாமா பத்தின உண்மைய அவங்க மறைக்கிறாங்கன்னு சொன்னா பதறுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப கேஷுவலா நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த விஷயத்த இவ்ளோ சாதாரணமா எடுத்துக்கிறத பார்த்தா ஏற்கனவே மூர்த்தி மாமா காணாம போன விஷயத்த பத்தி தெரிஞ்சிருந்தும் தனாக்காவோட சேர்ந்து இவங்களும் உண்மையை மறைக்கிறாங்களோன்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது ஷாலினி. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அன்பு. இத பத்தி நாமளே தனாக்கா கிட்ட விசாரிக்கலாம். கையில நீ அவங்க கூட சேர்ந்து இந்த பிரச்சனையை தட்டி கழிக்கிறாங்கன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதனால அவங்க சொல்றதை விட நாமளே போய் தனாக்கா கிட்ட விசாரிக்கலாம். ஏய் ஷாலினி அவசரப்படாத. நீ பேசினா தப்பாயிடும். நான் போய் விசாரிக்கிறேன். நீ இங்கே இரு. ஏய், என்ன அன்பு யோசிச்சு நிக்கிற? ஓ, போய் கேளு. அவங்க கிட்ட கேட்கணும் தானே வந்த. போ.